ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள். அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னவென்பதை யோசி. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நெருங்குகிறது என்று வைத்துக்கொள். அந்த என்ன பிரச்சனை வருகிறதோ அதற்கான ஒரு தீர்வை மட்டும் யோசி. அதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையால் வேறொரு பிரச்சனை வந்துருமோ, இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்கும் பொழுது வேறொரு பிரச்சனை வந்து நடுவில் கூறுமோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். அப்படி நினைக்கும் பொழுது இருக்கும் பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனையை நீங்களாகவே இழுத்துக் கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, ஒரு பிரச்சனை யாரால் வருகிறது, எவர் மூலமாக வருகிறது, இல்லை உன்னால் வருகிறதா, இல்லை மற்றவர்களால் வருகிறதா என்பது. இதை முதலில் ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள். நீ வீட்டுக்குள் தான் இருப்பாய், ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை உனக்கு வந்து கதவை தட்டும். அந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த பிரச்சனை எப்படி வந்தது கூட தெரியாது. அதனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை உட்கார்ந்து யோசியுங்கள். தீர்வுகள் சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் சிலர் இங்கு செய்யும் தவறுகள், அந்த பிரச்சனை எல்லாம் நம்மால் தான் வந்ததோ, நம் செய்ததினால் தான் வந்ததோ, நம்மால் நம்முடைய குடும்பத்தை பாதிக்குமோ என்று நினைக்கிறீர்கள். அதெல்லாம் ஒன்றுமே அல்ல. ஒரு பிரச்சனை வந்தது என்றால் முதலில் அதற்கான தீர்வை உடனடியாக கண்டுபிடியுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அதை பற்றி யோசிப்பதை தவிர வேறு எல்லா விஷயத்தையும் பற்றி யோசித்து முதலில் கவலைப்படாதீர்கள். காலமானது எப்பொழுதும் கவலைப்படுவதற்காக உருவாக்கியது அல்ல, சந்தோஷமாக இருப்பதற்காக. ஒரு போட்டிகள் நடக்கிறது. அந்த போட்டியில் அத்தனை நபர்கள் ஓடுகிறார்கள். எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயிப்பது கிடையாது. முதலில் யார் ஓடுகிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். மீதி இருப்பவர்கள் எல்லாம் தோல்வியை தள்ளிவிடுவதில்லை. அடுத்தடுத்த முறைகள் முயற்சி செய்து அவர்களும் வெற்றிதான் அடைகிறார்கள். சிலரோ மனம் உடைந்து சில விஷயத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். சரியா? நான் உனக்கு சொல்ல வருவது, பிரச்சனை வருகிறது என்றால் இதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்கிறது. அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆரம்பத்தில் யாருக்கும் இங்கு எடுத்தவுடனேயே வெற்றிகளானது கிடைக்காது. ஆரம்பத்திலேயே யாருக்கோ அவரவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை கிடைத்து விடாது. அவரவர்களுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்திலிருந்து தான் 4 விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். ஏன், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன புதுதா? இந்த கஷ்டம் எல்லாம் என்ன புதுசா? ஏற்கனவே என்னென்னமோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து எல்லா விஷயத்தையும் மிரட்டி விட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வினோதமானதுதான். எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாது. எதற்காக வந்தது, எதற்காக கஷ்டப்படுத்துகிறது என்பது கூட தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. தங்கமே, மனதில் கவலைகள் வந்தால் முதலில் சரணம் கொள்ளாதீர்கள். அதற்கு நிதானமாக முடிவெடுங்கள். காலம் உங்களுக்கு நிச்சயம் வழியை காட்டும். எப்பொழுதும் பிரச்சனை, கவலை, துக்கம் வந்தால் முடிவு தவறான பாதை என்பது இல்லை, சரியான பாதையும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு குடும்பமும் ஆதரவு இல்லை, யாருமே அவளை சுற்றி ஆதரவு இல்லை. அவள் மீது எந்த தவறும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் அவள் தவறாகவும் செய்யவில்லை என்று வைத்துக்கள். அவளுக்கு யாருமே துணை இல்லை. அதற்காக அவள் தவறான ஒரு முடிவை எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. யாருமே இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் வாழலாம். எப்படி என்றால், நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நபரால் யாருமே இல்லாமல் வாழ முடியும். உன்னிடம் பணம், நகை இது எல்லாமே இருந்ததினால் எல்லோரும் சுற்றுவார்கள் என்பதும் கிடையாது. புரிகிறதா? நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு புரியும். தங்கமே, வாழ்க்கையில் யாருமே இல்லை, யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை, எல்லாரும் என் மீதுதான் பழியை போடுகிறார்கள், என்னை தான் ஒரு தப்பான ஒரு பிள்ளையாக, ஒரு தப்பான ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ சித்தரிக்கிறார்கள் என்றால் சித்தரிக்கட்டும். சித்தரிப்பதினால் நீ யாருக்கும் மத்தியில் எப்பொழுதும் குறைந்து போவதில்லை. ஒரு நாள் உன்னை பற்றி பேசுவார்களா? 2 நாள் உன்னை பற்றி பேசுவார்களா? 3 நாள், ஏன் மிஞ்சு போனால் 1 மாதம் பேசுவார்களா? அதற்கு மேல் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போவார்கள். 1 மாசமே பெருசு. மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவார்கள்.
மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேச அவர்களுக்கு வேறு ஒன்றுமே அல்ல. உன்னை சுற்றி யாருமே இல்லை என்று இருக்கும் பொழுது நீ நன்றாக உற்று பார்த்தால் தெரியும் உன்னை சுற்றி தெய்வம் நிற்பது. அசிரியான வாக்குகள் கிடைக்கும், சில தெய்வம் இருக்கிற ஒரு சுற்று, ஒரு வைப்ரேஷன், இதெல்லாமே உனக்கு கிடைக்கும். இப்போ தெய்வம் இருக்கு, அந்த பிரசன்ட் எனக்கு இருக்கு. இந்த நேரத்துல என்னுடைய பிடிச்சமான ஒரு நபர் ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, அந்த நபர் உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யாருமே இல்லாத நேரத்துல, நீ ரொம்ப கவலையா இருக்கிற நேரத்துல அதெல்லாம் நீ உணர்ந்திருப்பார். தங்கமே, நீ எதையும் நினைத்து கவலைப்படாது. இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், இதில் நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கான வெற்றிகள் இன்னும் கிடைக்கவில்லை என்று நினைக்காது. எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தீர்வும் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் கூடிய சீக்கிரமாக நடக்கும். யாரை கண்டும் இப்பொழுதும் அஞ்ச தேவையில்லை. எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கவலை? உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வமே கஷ்டப்படுத்துகிறது என்று வைத்துக்கொள். 1 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 5 வருஷம், அந்த கால கிரகங்கள் கொஞ்சம் மாறி இருக்கும் பொழுது உன் கர்ம வினை உன்னை பாதிக்கும். ஆயுள் முழுக்க உன்னை பாதிக்குமா? பாதிக்காது. உன்னுடைய நம்பிக்கைகள், உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நிச்சயமாகவே எனக்கு தெரியும். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகமான விஷயத்தை நீ பார்ப்பாய். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை விமர்சனம் என்ற ஒரு வார்த்தை, விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக நடுங்காது. எந்த நாளும் உன்னை விமர்சனம் செய்பவர்கள் வாழ்க்கையில் உருப்பட முடியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை, எவன் ஒருவன் விமர்சனம் செய்கிறானோ அவனுக்கு வேலை கிடையாது, குடும்பம் இருந்தாலும் அதில் பொறுப்பு கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு விமர்சிக்க நேரம் கிடையாது. என்னுடைய பிள்ளைக்கு 1000 கடமைகள் உள்ளது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது தெரியுமா பெருமை? எந்த ஒரு விஷயம் பெருமை என்று நீ பார்க்கலாம். ஒரு பிள்ளை, அது ஆணோ பெண்ணோ, தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கும் பொழுதுதான் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பெருமை. புரிகிறதா? நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் என் பேச்சை கேட்டே நடக்கும். இவனிடம் பேசாதே, இவனிடம் பேசு, இவன் தான் உனக்கு வாழ்க்கை துணை, இவனால் தான் உனக்கு வருமானம், இந்த ஒரு தொழிலால் தான் உனக்கு நல்லது, இந்த தொழிலால் தான் உனக்கு அதிக வருமானம் வரும் என்று நான் சொன்னால் அது என்னுடைய பிள்ளை கேட்கும். புரிகிறதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நான் சொல்வேன். அதனால் நான் இப்பொழுது சொல்கிறேன், கவலை, கண்ணீர், உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்து தவறான ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காது. உன் குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன் குடும்பமும் உன்னை தவறாக பேசுகிறது, உன்னுடைய குடும்பமும் உன்னை அனாதையாக விட்டுவிட்டது, எல்லா விஷயத்தையும் உன்னுடைய குடும்பம் உன்னை நம்பவில்லை என்றார். விடு, நம்புபவர்கள் நம்பட்டும், நம்பாதவர்கள் போகட்டும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். முக்கியமாக உன்னுடைய தூய மனதை பற்றி எனக்கு தெரியும். வெளியிலிருந்து உன் முகத்தை பார்த்து சிலர் உன்னை சொல்வார்கள் திமிரு பிடித்தவள் என்று. உன் முகத்தில் இருக்கும் அந்த விஷயமானது திமிரு பிடித்தவளாக காட்டலாம், உன் தோற்றங்கள். ஆனால் உன்னுடைய மனமானது பூ போன்ற மென்மையானது. சிறிய விஷயங்களை சொன்னாலே கசங்கி உடைந்து விடுவாய். அது போன்ற உன்னுடைய மனமானதை வெளியில் இருப்பவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் காலம் முழுக்க நான் இருப்பேன். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் காலம் முழுக்க செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னை வாழ வைப்பேன். தைரியத்தோடு இரு. போராடுகிறாய் அல்லவா வாழ்க்கையில்? உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் ஜெயிக்கட்டும். எதிர்பார்த்த காரியங்கள் முழுவதும் நடக்கட்டும். ஒவ்வொரு நேரத்திலேயே தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறாய். உனக்கு நான் மட்டும் சொல்வேன், இந்த நிமிஷம் நீ தோற்றாய், ஆனால் நாளை நீ ஜெயிப்பாய். எழுதி வைத்துக்கொள். நாளைய நாள் நீ ஜெயிப்பாய். இது இந்த சாயுடைய உத்தரவு. இன்று தோற்றுவிட்டாய், இன்றைய நாள் முடிந்துவிட்டது. நாளையிலிருந்து பார், பிரகாசம்தான் உனக்கு உதிக்க போகும்.
உதயம், அந்த சூரிய உதயமானது வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த உலகத்துக்கு எப்படி இருளாக இருக்கின்ற இந்த உலகத்திற்கு காலை எழுந்திருக்கும் பொழுது வெளிச்சத்தை தருகிறது, அதே போல உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.